ராஜா இருந்தாரு. அந்த சவுல் ராஜா இஸ்ரவேல் மக்களை ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. அந்த காலத்துல இஸ்ரவேல் மக்களுக்கும் பக்கத்துல உள்ள பெலிஸ்தர் மக்களுக்கும் அடிக்கடி ஏதாவது சண்டை, ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு தடவை ரெண்டு மக்களுக்கும் சண்டை இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு பெரிய மலையில இஸ்ரவேலர்களும், இந்த பக்கம் ஒரு பெரிய மலையில பெலிஸ்தர்களும் நின்னுட்டு இருந்தாங்க சண்டை போடுறதுக்கு ரெடியா. சண்டை போடையா? ஆமா, சண்டை போடுறதுக்கு, அதாவது போர் நடத்துறதுக்கு. ரெண்டு மலைக்கும் நடுவுல ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு, பள்ளத்தாக்கு. அந்த பெலிஸ்தர் கூட்டத்துல இருந்து ரொம்ப உயரமா குண்டா ராட்சச மாதிரி ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் என்ன தெரியுமா? ஆமா, கோலியாத்து. அந்த கோலியாத்து என்ன பண்ணுவான், டெய்லி வந்து அவங்க முன்னாடி வந்து நின்னு இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லுவான், நீங்க ஏன் இவ்வளவு கூட்டமா நிக்கிறீங்க, உங்க ராஜா கிட்ட சொல்லி என்ன அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு பலசாலி அனுப்ப சொல்லுங்க. அந்த ஒரே ஒரு மனுஷன் வந்து ஏன் ஒருத்தன் கூட சண்டை போட்டு என்ன ஜெயிச்சிட்டான்னா, இஸ்ரவேலர்கள் நீங்க தான் ஜெயிச்சதா நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம், நாங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமையா இருப்போம். இல்ல நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமையா இருக்கணும் அப்படி சொல்லுவானா. இந்த கோலியாத்து வந்து டெய்லி இதே மாதிரி வந்து நின்னு இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுவானா. இவன் வந்து பேச ஆரம்பிச்சாலே இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமாயிருமா. ஐயோ, இவனை போய் யாராவது ஒருத்தர் போய் ஜெயிக்க முடியுமா, இவன் இப்படி சொல்றானே அப்படி சொல்லி பயந்து நடுங்குவாங்களாம். இப்படி அவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருந்தது. அந்த சமயத்துல ஈசாயின்னு ஒரு தாத்தா இருந்தாரு. அந்த ஈசாய் தாத்தாக்கு 8 பசங்க. எத்தனை பசங்க? 8 பசங்க. 8 பசங்கள்ல கடைசி அவங்க குட்டி பையன் பேரு தான் தாவீது. அவங்க பையன் பேர் என்ன? தாவீது. அந்த தாவீது அவங்க அப்பாவோட ஆட்டெல்லாம் காட்டுக்குள்ள கொண்டு போய் மேய்ப்பாராம். அதுதான் அவரோட வேலை. அப்போ அந்த தாவீதோட 3 அண்ணனுங்க சவுல் ராஜா கூட பெலிஸ்தர் கூட சண்டை போடுறதுக்காக அந்த மக்களோட சேர்ந்து அங்க இருந்தாங்க. சண்டை போடுறதுல? ஆமா, அவங்க 3 பேரும் அங்க இருந்ததுனால தாவீது அங்கிளோட அப்பா என்ன சொன்னாரு, தாவீதை கூப்பிட்டு, நான் உனக்கு கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு பொருட்கள்லாம் தரேன், இதெல்லாம் கொண்டு போய் உன் அண்ணனுங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படி சொன்னாங்க. தாவீதும் அவங்க அப்பா கொடுத்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போய் அவங்க அண்ணனுங்களை பார்க்க போனாரு. அங்க போய் அவங்க அண்ணன் கிட்ட எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு அவர் கிளம்புற நேரம் என்னாச்சு, மறுபடியும் அந்த கோலியாத்து வந்தான். கோலியாத்து வந்து என்ன சொன்னான், என் கூட சண்டை போட வாங்கன்னு கூப்பிட்டான். ஆமா, கோலியாத்து வந்து யாராவது ஒருத்தர் வந்து என் கூட சண்டை போடுங்க பாக்கலாம் அப்படி சொல்லி சவால் விட்டுட்டு இருந்தான். இத கேட்ட உடனே தாவீது என்ன பண்ணாரு, பக்கத்துல அங்க நிறைய பேர் அந்த கூட்டமா இருப்பாங்கல்ல, அவங்கள ஒருத்தர் கிட்ட போய் கேட்டாரு, இந்த மனுஷன் கூட சண்டை போட்டு இவனை ஜெயிச்சா ராஜா என்ன கொடுப்பாரு அப்படி கேட்டானா. உடனே அங்க இருந்த அந்த ஆள் சொன்னாரு, அப்படி ஜெயிச்சுட்டா அவருக்கு ராஜா நிறைய பரிசும் அவரோட பொண்ணையும் கொடுப்பாரு அப்படி சொன்னாங்க. இவர் இப்படி கேட்டுட்டு இருக்கத பார்த்த உடனே அவங்க அண்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவங்க பெரிய அண்ணன் வந்து தாவீத சத்தம் போட்டாரு, நீ இங்க என்ன சண்டைய வேடிக்கை பார்க்கவா வந்த, அப்பா உன்னை எங்களை விசாரிச்சுட்டு வர சொன்னாங்க, நீ உடனே கிளம்பு, இங்க என்ன பண்ற, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ கிளம்பு வீட்டுக்கு அப்படி சொல்லி சத்தம் போட்டாரு. ஆனாலும் தாவீது கேட்கல. மறுபடி பக்கத்துல இன்னொருத்தர் கிட்ட போய் கேட்டான், இந்த கோலியாத்த கொன்னு போடுறவங்களுக்கு சவுல் ராஜா என்ன கொடுப்பாரு அப்படி கேட்டாங்க. அந்த மனுஷனும் என்ன சொன்னாரு, சவுல் ராஜா நிறைய பரிசு எல்லாமே கொடுப்பாரு அப்படி சொன்னாங்க. தாவீது இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அதுல ஒருத்தர் போய் சவுல் ராஜா கிட்ட இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் வந்து எங்க கிட்ட இத மாதிரி கேக்குறாரு அப்படின்னு சொல்லி. உடனே சவுல் ராஜா என்ன பண்ணாரு, தாவீதை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. தாவீது சவுல் ராஜா கிட்ட போய் சொன்னாரு, இந்த மனுஷனை என்னால கொல்ல முடியும் அப்படின்னு. உடனே சவுல் ராஜா சொன்னாரு, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கான், அதுவும் இல்லாம அவன் சின்ன வயசுல இருந்தே சண்டை போடுறதுக்கு நல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டவன், ஆனா உனக்கு அதெல்லாம் தெரியாது, அதனால வேண்டாம், நீ ரொம்ப சின்ன பையன், நீ வீட்டுக்கு போ அப்படி சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு? அதுக்கு தாவீது சொன்னாரு,
நான் ஒரு தடவை எங்க அப்பாவோட ஆடெல்லாம் காட்டுக்குள்ள மேய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு தடவை கரடி, இன்னொரு தடவை சிங்கம், இந்த மாதிரி ரெண்டும் எங்க ஆட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு போறதுக்காக வந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அதை துரத்திட்டு போய் அதை அடிச்சு அது வாயை பிடிச்சி அதை ரெண்டா கிழிச்சு போட்டுட்டேன். அந்த சிங்கம் கரடி இதெல்லாமே என்னால் அடிக்க முடியும், இவனை போய் என்னால் அடிக்க முடியாதா? கோலியாத்துக்கிட்ட வாளு, ஈட்டி இதெல்லாம் இருக்கு, ஆனா என் கூட யாரு இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி கேட்டாரு. தாவீது கூட யாரு இருக்கா? தேவனாகிய கர்த்தர் இருக்காரு. நம்ம கூட கர்த்தர் இருந்தா நம்மளால எல்லாமே செய்ய முடியும் தானே? ஆமா. இத கேட்ட உடனே சவுல் ராஜா, சரி நீ தைரியமா போ, தேவனாகிய கர்த்தர் உன் கூடவே இருப்பாரு அப்படின்னு சொல்லி, வா நான் உனக்கு சண்டை போடுறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறேன்னு சொல்லி சவுல் ராஜா போட்டிருந்த போர் உடைகள், போருக்கு போகும்போது என்னெல்லாம் ட்ரெஸ் போடுவாங்களோ அதெல்லாம் கழட்டி தாவீதுக்கு போட்டு விட்டாங்க. தாவீது அதை போட்டுட்டு நடந்து பார்த்தாரா, ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. ஆமா ஆமா, சண்டை போட போகும்போது அவங்க போட்டுக்கிற உடைகள் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும். தாவீது இதை போட்டு நடந்து பார்த்துட்டு, ஐயோ இது என்னால போட்டுக்கவே முடியாதுன்னு சொல்லி கழட்டி கொடுத்துட்டாரு. அவர் வந்து என்ன பண்ணாரு? சாதாரணமா போட்டுக்கிற ட்ரெஸ் போட்டுட்டு கையில அவரோட கவன், அப்புறம் தடி, இதை மட்டும் எடுத்துட்டு போனாரு. தடினா என்னன்னு தெரியுமா உனக்கு? தடினா கம்பு, அதை மட்டும் எடுத்துட்டு போனாரு. ஆத்துல இருந்து 5 கூழாங்கல்ல மட்டும் எடுத்து அவரோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு கவன் எடுத்துட்டு போனாரு. கோலியாத்தை எதிர்த்து போனாரு. இவரை பார்த்த உடனே கோலியாத் என்ன சொன்னா? ரொம்ப மோசமா கிண்டல் அடிச்சு சிரிச்சான். இவ்வளவு குட்டி பையனா இருக்க, நீ என்ன அடிச்சு ஜெயிக்க போறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்சான், ரொம்ப மோசமா பேசினான். தாவீது கையில தடி எடுத்துட்டு வரத பார்த்துட்டு கோலியாத்து, நான் என்ன நாயா, என்ன அடிக்க நீ போய் தடியெல்லாம் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி சிரிச்சான். ஆனா தாவீது அத பத்திலாம் கவலைப்படாம கோலியாத்தை பார்த்து சொன்னா, உன்கிட்ட வெறும் வாளும் ஈட்டியும் மட்டும்தான் இருக்கு, ஆனா என் கூட என்னோட தேவனாகிய கர்த்தர் இருக்காரு, நான் உனக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு. கோலியாத்து சொன்னா, இன்னைக்கு நான் உன்னை வெட்டி உன்னை கொலை பண்ணி காட்டு மிருகங்களுக்கும் பறவைக்கும் உன்னை இறையா போட போறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு தாவீது சொன்னா, நான் தான் இன்னைக்கு உன்னை வெட்டி மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் உன்னை இறையா போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன பண்ணா, அவர் பாக்கெட்ல இருக்கிற கூழாங்கல் 5 கூழாங்கல் வச்சிருந்தாருல, அதுல ஒன்னே ஒன்னு எடுத்து அவரோட கவன்ல வச்சு ஒரு சொல்லட்டி குறி பார்த்து கோலியாத்தோட நெத்தியில ஒரு அடி அடிச்சான். அந்த கல் என்னாச்சு? ஆமா, கரெக்டா கோலியாத்தோட நெத்தியில போய் பட்டு கோலியாத்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அவர் அப்படி கீழே விழுந்த உடனே தாவீது போய் அவனோட இடுப்புல இருந்த வாளையே எடுத்து கோலியாத்து தலைய துண்டா வெட்டி எடுத்துட்டான். இத பார்த்த உடனே பெலிஸ்தர்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க. இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்படிதான் தாவீது கோலியாத்தை கொன்னு இஸ்ரவேல் மக்களை காப்பாத்தினாரு. இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? மாமா கூட இருந்தா ஜெயிச்சிடலாம். ஆமா, தேவனாகிய கர்த்தர் நம்ம கூடவே இருந்தா நம்ம எல்லா விஷயத்திலயும் ஜெயிச்சிடலாம். நம்ம நல்ல பிள்ளையா கர்த்தர் காட்டின வழியில நடந்தா நமக்கு எப்பவுமே தோல்வியே கிடையாது. இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கதை தெரிஞ்சுக்கணுமா? என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.